Hello children, in exercise 4.2 la sum number 8 பார்க்க போறோம். Check whether AD is bisector of angle A of triangle ABC in each of the following அப்படினு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. So இந்த triangle ABC ல இந்த AD அப்படிங்கிறது வந்து angle bisector அப்படிங்கறத நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த triangleோட கொஞ்சம் லெந்த்தும் கொடுத்திருக்காங்க, values கொடுத்திருக்காங்க. Okay. So first subdivision la AB equal to 5 cm, AC equal to 10 cm, BD equal to 1.5 cm, CD equal to 3.5 cm ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். அதோட கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செக் பண்ண போகிறோம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிளுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குது அப்படின்னா இந்த பைசெக்டார் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை டிவைட் பண்ணுது இல்லையா, அந்த டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட அடுத்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதாவது இந்த ஆங்கிளை வந்து இந்த ஏங்கிற ஆங்கிளை வந்து இந்த லைன் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைன் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் மீட் பண்ணுது இல்லையா, அதோட ரேஷியோவும் இந்த ட்ரையாங்கிளோட அதர் ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்வர்ஸ் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ரேஷியோஸ் பார்த்தோன்னா BD by BC is equal to AB by AC. ஓகே, இது ஈக்குவலாக இருந்தால் இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டார்ன்ற மாதிரி நம்ம கான்வர்ஸில் எடுத்துக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்து பார்த்தோம்னா BD வந்து 1.5 by DC வந்து 3.5. ஓகே, இது ஈக்குவலாக நம்ம இன்னும் செக் பண்ணலை, ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் போட வேண்டாம். இப்போ AB வந்து 5 by AC வந்து 10. ஓகே, இப்போ இதை வந்து டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 by ஒரு ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கனால ஒரு டெசிமல் நம்பர் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ 35. இங்கே வந்து 5 by 10. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 1s are 5, 5 2s are 10. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 டேபிளில் 5 3s are 15, 5 7s are 35. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா. ஸோ 3 by 7 is not equal to 1 by 2. Hence AD is not the angle bisector. So by converse of angle bisector theorem, AD is not the angle bisector of angle A. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தோன்னா AB is equal to 4 cm, AC equal to 6 cm, BD equal to 1.6 cm, CD equal to 2.4 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ADங்கிற லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டாராங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை கான்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக செக் பண்ணலாம். ஏடிங்கிற லைன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் இல்லையா ஆங்கிள் பைசெக்டாரான். ஸோ அந்த லைன் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை மீட் பண்ணுற ரேஷியோவும் அடுத்த ரெண்டு சைட்ஸ் ட்ரையாங்கிளோட அடுத்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 1.6 by 2.4 is equal to 4 by 6. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் வந்து டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10 பண்ணலாம். ஸோ இன்ட்டு 10 பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் மூவ் ஆகும் இல்லையா, இதுலேயும் அதே போல் ஒரு நம்பர் மூவ் ஆகி போயிடும். ஸோ 16 by 24, இங்கே வந்து 4 by 6. இப்போ இது ரெண்டும் வந்து A டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2s are 3s are, இது 2 டேபிளில் பண்ணோம்னா 2s are 3s are. ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து 2 by 3 is equal to 2 by 3ன்னு கிடச்சாச்சு. So by converse of angle bisector theorem, AD is angle bisector of angle A. That's all. Thanks for watching, children.